கைஸ், நான் உங்கள் டிஜே. இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான். இன்னும் ஸ்னோஃபால் நிற்கிற மாதிரி இல்லை, நிற்கும் போகிறதில்ல இன்றைக்கி. ஸோ நான் சொன்ன மாதிரி வால்மார்ட் வந்திருக்கேன். வால்மார்ட்டு அங்கே லெஃப்டில் இருக்க பாருங்கள். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இவன் எவரா எல்லா கேமராவில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இது நான் யூஸ் பண்ணுறது மேட்டா, ஓகேவா? ஓக்லே மேட்டா யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கையில் பிடிச்சி ட்ரைவ் பண்ணுறன்ற பிரச்சனைலாம் கிடையாது. ஐ கேன் ட்ரைவ் ஆஸ் இட் இஸ். ஸோ உள்ள போ. அப்பா, ஒரு விசிபிலிட்டி இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இந்த டைமில் வால்மார்ட் போகணுமான்னு. ஆக்சுவலாக நேற்று வந்தேன் நான். நேற்று கிறிஸ்மஸ்ன்றதால லீவு. ஒரு எமர்ஜென்சி ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். நான் கூட காரை வந்து ஸ்னோவில் எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் கேரேஜில் வந்து எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை. இங்கே பாருங்க, என்ன மாதிரி நிறைய பேர் எமர்ஜென்சிக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று லீவுன்றதால இன்றைக்கி நிறையா பேர் வருவாங்க. ஆனால் கிளைமேட் இந்த மாதிரி இருக்குன்றது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். அப்படியே நம்ம ஒரு ரிவர்ஸில் அடிப்போம். நான் மேக்ஸிமம் ரிவர்ஸில் தான் பார்க் பண்ணுவேன். ஏன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் மச் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ பிகாஸ் ஆஃப் கேமரா, ஆல் தி ஸ்டப்ஸ். அண்ட் ஒன் மோர் ஸ்டஃப் வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்படி எடுக்கும்போது தலை வலிக்கும் இந்த பசங்க கூட. ஸோ ரொம்ப ஈஸியில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பண்ணுவோம். ஏன்னா லேனு பார்த்து பண்ண முடியாது இப்போது, ஏன்னா லேனு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு கெஸ்ட்டில் தான் நிறுத்தணும். அப்படியே நான் வெளியே நடக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெளியில். Don't get scared, guys. ஸோ வெளியில் இப்போ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி. நம்ம கார் லாக் பண்ணிட்டோமா? எஸ், பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் சூப்பர் ஸ்ட்ராங். என்னோடய கிளாஸ் ஃபுல்லாக வெட்டாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக ஸ்னோ பேஞ்சுதுன்னா, ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெதர் அவ்வளோவா எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக போகாது. ஏன்னா ஸ்னோ எப்பவுமே எப்படி பெய்யும்னா மழை மாதிரி தான். உங்களுக்கு -1 இருந்து 5, 10, -10 டிகிரிக்குள்ளே தான் உங்களுக்கு ஸ்னோ பெய்யும். இதே -10க்கு மேலாம் போகுதுன்னா மேக்ஸிமம் ஸ்னோ இருக்காது. இப்போ வின்டர் கோல்டு அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ட்ரு ஆகிட்டேன் வால்மார்ட்டில். ஸோ நம்ம ஊர் வால்மார்ட்